எங்கள் அக்கா காளியம்மாவில் நிர்வாகத்திறன் இல்லை அண்ணனுக்கு. இப்போ யார் இருக்கா கூட இருக்கலாம் யாருங்க எப்போ வந்தாங்க அவங்களாம்? இது பிஜேபி ஒரு இது பிடிமாக அவர் பிஜேபிக்கு பி டீம் எல்லாம் கிடையாது, மெயின் டீமே அவர் தான். என் பேர் அஜ்மல் அகமது, நான் மேற்கு பகுதி செயலாளராக இருக்கேன். இங்கே மதவாத அரசியல் எங்கள் அண்ணன் மேடை தோறும் பேசுகிறாரு மதவாத அரசியலுக்கு எதிராக. ஆனால் இங்கே மதவாத அரசியலை தான் எங்கள் அண்ணன் பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்காரு. சமீப காலமாக இது தொடர்ச்சியாக நடக்குது. அதே போன்று வாரிசு அரசியலுக்கு எதிராக எங்கள் அண்ணன் கட்சி ஆரம்பிச்சுன்னு சொன்னார். இங்கே வாரிசு அரசியல் தான் இங்கே அம்பத்தூர் தொகுதியில் நடக்குது. 2 முறை எம்எல்ஏ சீட்டுக்கு யாருக்கு கொடுத்துருக்காரோ அவருடைய பையனுக்கு தான் 3வது சீட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அவர் பையன் எந்த வேலையும் செய்யாத அவர் பையனுக்கு கட்சியினுடைய மாநில பொறுப்பு வழங்கியிருக்கிறாங்க. இது எங்கள் அண்ணனுடைய நான் வளர்ச்சியாக பார்க்கல. இது அவர் மொத்தத்தில் கட்சியை அடகு வச்சுட்டாரோன்னு எனக்கு தோணுது. இது மாதிரியான சிந்தனை. அதே மாதிரி இன்றைக்கி எங்கள் அண்ணனுடைய வளர்ச்சியில் எங்களுடைய பங்கு இருக்குது. நாம் தமிழர் கட்சி இன்றைக்கி 8% வாக்கு வாங்கியிருக்கு. இன்றைக்கி வெளியில் வரணுங்கிற எண்ணம் எந்த கட்சியில் யாருக்கு வரும் சொல்லுங்கள்? நாங்கள் வர்றோம். அப்போ நாங்கள் வாக்குக்கானவர்களா இல்லை நாட்டுக்கானவர்களா? எங்கள் அண்ணன் பேசுகிறது தான். நாங்கள் நாட்டுக்கானவர்கள், வாக்குக்கானவர்கள் இல்லை. அதே மாதிரி இன்றைக்கி 8% வாக்கு வாங்கினதுக்கப்புறமா அதே கட்சியிலேருந்து பொறுப்புகளில் பயணித்து அப்படியே போயிருக்கலாமே, ஏன் போக முடியல? கட்சி தவறாக போகுது, தவறாக வழி நடத்தப்படுது. எங்கள் அண்ணனும் தவறாக போகிறாரு. அவரை வழி நடத்துகிறாங்களாங்கிறது அவர் தான் சொல்லணும். அதை நம்பி இதுக்கு மேலேயும் எங்களுடைய உழைப்புகளையும் எங்களுடைய வேர்வைகளை சிந்தி நாங்கள் கட்சியின் வேர்களாக இருக்கக்கூடிய எங்களை கட்சியின் இலைகள் பதர்கள் இதெல்லாம் இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்கிறாரு. எங்கள் அக்கா காளியம்மாவில் பிசுறுன்னாரு. இதெல்லாம் தொடர்ச்சியாக நடக்குது. இதுக்கு மேலேயும் இந்த கட்சியில் எங்களால் பயணிக்க முடியாதுன்னு தான் நாங்கள் கட்சியை விட்டு நாங்களே வெளியேறோம். என்னோடய பேர் பார்த்தீங்கன்னா இரா முருகன். நான் கடந்த ஒரு 33 ஆண்டுகளுக்கு ஆண்டுகளிலேருந்து நான் தமிழ் தேசத்திலையும் தேசிய தலைவரை ஏற்றுக்கொண்டு பயணிச்சுட்டு இருக்கேன். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இருக்கிற கல சூழ்நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அண்ணனை ஏற்று அவர் தேசிய தலைவரையும் தமிழ் தேசியத்தை அவர் முன்னெடுத்து வென்றெடுப்பார் என்ற நம்பிக்கையில் தான் நான் தொடர்ந்து பயணிச்சுட்டு இருந்தேன். இப்போ சமீப காலமாக அவருடைய போட்டு தேசிய அரசியலை விட்டு வழி மாறி வலது சைடாக போகிறாரு. ஆர்எஸ்எஸ்க்கு அவர் துணை போயிட்டு இருக்காரு. குறிப்பாக இப்போ கட்டமைப்புன்னு பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, இங்கே தமிழ் தேசத்தை முன்னெடுக்கிறவங்க ஒவ்வொருத்தரையாக கட்சியை விட்டு நீக்க வைக்கிறாரு. இல்லை அவங்கள வச்சுட்டு தனக்கான ஒரு கட்டமைப்பை அவரை தனி மனிதர் அவரை ஏற்றுக்கிற ஒரு தனி ரசிகர் கூட்டத்தை அவரை உருவாக்கிட்டு வர்றாரு. இது சரி நல்லது இல்லை. இது என் பெயர் ராஜ்குமார். நான் அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மேற்கு பகுதி செய்தி தொடர்பாளராக இருக்கேன். முழுக்க அண்ணா பார்த்தீங்கன்னா உட்கட்சி சிக்கலை தீர்க்கிறதே கிடையாது. அப்படி தீர்த்து வைங்கன்னு சொல்லி நேரில் போய் நின்னா அண்ணா அறிவாலயம் போங்கடா அப்படின்றாரு. நாங்கள் இதையும் தாண்டி கிட்டத்தட்ட அவர்கிட்ட எத்தனையோ முறை 100 கையொப்பம் கிட்ட வாங்கிட்டு போய் ஒரு கடிதமாகவே கொடுத்துட்டோம். எந்த ஒரு அடிப்படை ஒரு தீர்வும் இது வரைக்கும் காணலை. அதை தீர்த்து கொடுக்கறதுக்கு அவர் தயாராக இல்லை. நாங்கள் வெளியே வர்றதுக்கு காரணம் அப்படின்னா அண்ணனுக்கு நிர்வாகத்திறன் இல்லை. அண்ணனுக்கு முழுக்க நிர்வாகத்திறன் இல்லை. இந்த கட்சியை அண்ணன் வளர்த்தெடுக்கணும்னு நினைக்கல, சிதைக்கணும்னு தான் நினைக்கிறார். அதற்கு உதாரணம் அவர் முன்னுக்கு பின் மாறி பேசும் அந்த ஒரு பேச்சு தான் காரணம். ஆரம்ப கட்டத்தில் அண்ணன் கூட இருந்தவங்க யாருமே இப்போ இல்லை. கட்சி ஆரம்பிக்கும் போது அதுக்காக உழைத்து பொருளாதாரமும் உழைப்பையும் விட்டவங்க எல்லாருமே இப்போ யார் இருக்கா சொல்லுங்கள்? இப்போ யார் இருக்கா கூட இருக்கலாம் யாருங்க எப்போ வந்தாங்க அவங்களாம்? கட்சி ஆரம்பிக்க யார் வந்தது சொல்லுங்கள்? கூட இருக்காங்களா ஒருத்தர் பேர் சொல்லுங்கள். நான் இருந்தேன், ஆரம்ப கட்டத்தில் இருந்தேங்க, நாங்கள் இருந்தாங்க. இப்போ வெளியே போனார் மகேந்திரன் உட்பட தமிழரசன் உட்பட எல்லோரும் நான் ஆரம்ப கட்டத்துலேருந்து இருந்தாங்க. பழைய தமிழ் தேசிய அரசுலேருந்து இருந்தோம். இவங்க எப்போ இருந்தாங்க கூட இருக்கிறவங்களாம்? இன்றைக்கி அண்ணனோட சுற்றிக்கிட்டு கட்சியை சிதைக்கிற வேலை பண்ணுறாங்க. அண்ணன் இதை எதையுமே காதில் வாங்கிக்கிறது இல்லை. அவங்க சொல்கிறதே வாக்குன்னு எடுத்துகிட்டு கட்சி சீரஞ்சிட்டு போயிட்டு இருக்கு. இது தமிழுக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ வர புதுசாக சார் தமிழும் சரி, நம்மள என்னன்னா நம்மளை தூட்டுறாங்க. இவங்க ஏதோ பொறுப்பு எதிர்பார்த்துட்டு போகிறாங்க அப்படின்னு. என்ன பொறுப்பு எதிர்பார்க்குறோம்? அதுக்காக 15 வருஷமாக கூட இருந்தோம். 15 வருஷம் சம்பாதிச்சுட்டு இன்னொருத்தர் போகிறோம். அப்படி கிடையாது. இங்கே தமிழ் தேச அரசியல் வழி மாறி போகுது, தவறாக போகுது. இது பிஜேபி ஒரு இது பிடிமாக சொல்லிட்டு இருக்காங்க. அதை தான் நடைமுறைப்படுத்துறாரு அண்ணா. எப்படி சொல்றீங்க இது பி டீம் செயல்படுறாருன்னு? அதை தான் எத்தனை எடுத்துக்காட்டுங்க அண்ணன் பேசுறது எல்லாம் எடுத்து பாருங்க, எல்லாம் எடுத்து பாருங்க. அதுக்கு உதாரணம் எடுத்துக்காட்டு தெரியும்னா கூடயே பாயிண்ட் நீ ஒரு உதாரணம் சொல்லுங்க. இவ்வளோ ஒரு உதாரணத்துல உங்களை பிஜேபி கூட கைக்கு சொல்றாரா இல்லை அவங்க செயல்பட சொல்றாரா? அவர் முழுக்க பிஜேபிக்கு ஆதரவாக தானங்க பேசுறாரு. அவர் பிஜேபிக்கு பி டீம் எல்லாம் கிடையாது, மெயின் டீமே அவர் தான். பிஜேபிக்கு பி டீம்னு நம்ம சொல்லவே முடியாது, மெயின் டீமே அவர் தான். என்னன்னா முழுக்க சன் பரிவாளர்கள் அவருடைய கருத்து, ஆர்எஸ்எஸ் அவங்களுடைய அந்த சித்தாந்தங்கள், பாஜகவோட மறைமுக ஆதரவு இருக்கு. இதுதான் உண்மை. இதுக்கு சமீபத்தில் எந்த தொகுதின்னு நான் சொல்ல விரும்பலை. சமீபத்தில்
ஒரு பாஜக கலந்தாய்வுல நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்காதீங்க அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் பகிரப்பட்டிருக்கு. அது எங்க நடந்தது, எப்படி நடந்தது சார்? சொல்லுங்க. இல்லை அது அந்த தகவல் எங்களுக்கு சரியாக வரல. ஆனால் நீங்கள் கேட்ட மாரி என்னன்னு கேட்டிங்கன்னா, இது எங்களுக்கு எப்படி இது எங்களுக்கு தெளிவாக உணர்றோன்னு கேட்டிங்கன்னா, இதே அண்ணன் வந்து அதுதான் தம்பி சொன்ன மாரி தான் எங்களை சங்கி சொன்னால், இதே அம்பத்தூரில் நடந்த ஒரு கூட்டத்தில் வந்து செருப்பு டேட்டி காமிச்சார், செருப்பு டேட்டி அடிப்பான்னாரு. இதே அடுத்தது ஒரு நிகழ்வில் ஐயா ரஜினிகாந்தை போய் வந்து சந்திக்கிறாரு. அண்ணன் தனியாக ஒரு கட்சிக்காரங்க அவரும் சந்திச்சா அந்த சிக்கல் கிடையாது. அவர் என்ன பண்ணுற ஒரு ஆர்எஸ்எஸ்காரன், நான் ஒரு ஆர்எஸ்எஸ்காரன் அப்படின்னு சொல்கிற ரவீந்தர் துரைசாமியை அவர் மூலம் தான் போய் சந்திச்சிருக்காரு. அப்போ இது வெளியே தெரியுதுங்களேங்க. அதுக்கப்புறம் வர அடுத்த கட்டத்தில் என்ன சொல்கிறாரு, அடுத்தடுத்து அவரோட பேச்சை தான் வெளியே காட்டி கொடுக்குது. நான் வந்து எச் ராஜா தான் இருக்கிறதுல சிறந்த அறிஞர்ன்றாரு, பாண்டே சிறந்த வகுப்பாளர்ன்றாரு. இதெல்லாம் என்ன பேச்சு இது? யார் வழிநடத்துறது? எங்களை யாரும் வழி நடத்தவும் முடியாதுங்க. நான் வந்து தேசிய தலைவரையும் ஆரம்பத்தில் வந்து பயணிச்சுட்டு வரேன். அண்ணனை நான் தயவு செய்து தம்பியை அண்ணனை பார்த்து வந்துருக்கேன். திராவிட கட்சியில் செயல்படுறதா இதெல்லாம் வெளியே போகிறது காரணம் இல்லை, நாங்கள் ஒருபோதும் திராவிடத்துக்கு ஆதரவு கிடையாது. திராவிட கட்சிகளுடைய செயல்பாடுன்றதுல இதை சுத்த போய் அண்ணனை பார்த்தா வந்தோம், அண்ணனால தான் இப்போ வெளியில போறோம். அண்ணனே திராவிடத்துக்கு போகணும்னு சொன்னாரு, அறிவாலயத்துக்கு போகணுன்னாரு. நான் போலியே, அவர் சொல்லி 2 வருஷம் ஆகுதுங்க. நாம் தமிழர் தம்பிகள்லாம் நீங்க என்ன சொல்லுவாங்க? நாம் தமிழர் கட்சியில் இருக்க தம்பிமார்கள் எல்லாருமே அதிருப்தியில தான் இருக்கிறாங்க. இல்லை, நல்ல களப்பணியாளர். ஒவ்வொருத்தரும் அவங்களோட பொருளாதாரம் விட்டு உழைப்பை செலுத்தி எல்லாருமே ஒரு தன்னாரை கொண்டு வேலை செய்கிற பிள்ளைங்க எல்லாருமே. அவங்களோட உழைப்பு வீணாக போகுது. இப்போ எங்களோட உழைப்பு இவங்கெல்லாம் வந்து தம்பி அந்தமாரி உழைச்சணும், அம்பத்தூரில் உழைச்சணும். ஆனால் இது வந்து பொறுப்பு கிடைக்குதுன்னு வேணாம் விட்டுருங்க. இவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கணும், அவமானம் வேண்டாங்க. அவமானம் தான் இவங்க கிடைக்குது, அவமானம் தான் கிடைக்குது. அம்பத்தூரில் கடந்த 3 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு வேலையும் நடக்கலை. அது எல்லாருக்குமே தெரியும், எந்த வேலையும் நடக்கலை. ஆனால் அந்த கட்டமைப்பே திருப்பும் இப்போ இந்த 2025 கட்டமைப்பு போட்டிருக்காங்க. அப்போ கட்சி இது வளர்றதுக்கான வழியா இல்லை இது போகிறதுக்கா?